ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் மாயா சீனு 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே மாயா ஒரு லேடி கூட பேசிட்டு இருக்காங்க. சீனு வந்து திருமணத்துக்குரிய ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு உள்ளே போயிடுறாங்க. அதே இடத்துக்கு மகாலிங்கம் வராங்க. மாயாவை பார்த்தது செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா இவ பட்டு புடவையோட ஜொலிக்கிறா, இது தப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்துல இருந்த ஆள் வந்து, என்ன சார் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல இந்த பொண்ணு பட்டுப்புடவையில கட்டியிருக்காளே, எதுக்கு வந்திருப்பா? என்ன சார் பேசுறீங்க? இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், காதலிக்கிற ஜோடிங்க தான் இங்க கல்யாணம் பண்றதுக்கு வருவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண வந்திருப்பா அப்படின்னதும் மகாலிங்கம் செம அதிர்ச்சியாகி நேரா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி பாக்குறாங்க. பார்த்தா மாயா போட்டோ ஒட்டி இருக்கு, ஆனா மாப்பிள்ளை போட்டோ ஒட்டே இல்லை. ஓஹோ, அப்போ உண்மையிலேயே திருட்டு கல்யாணம் பண்ண வந்திருக்கியா? ஏ மாயா, உன்னை வீட்டை விட்டு திருத்துறதுக்கும் அந்த ரகுராம ஊர் முன்னாடி தலை குனிய வைக்கிறதுக்கும் எனக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னுட்டு நேரம் மகாலிங்கம் சேனு வீட்டுக்கு போறாங்க. வாங்க, என்ன சம்மந்தி திடீர்னு வந்திருக்கீங்க? ஆமா, உங்க வீட்டு பொண்ணுன்னு அருமையா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே அந்த மாயா, இப்ப எங்க அவ ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. இல்லம்மா, அவ ரூம்ல இல்ல, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என் 2 கண்ணாலே பார்த்துட்டு வந்திருக்கேன். அவ ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் காதலிச்சவங்க கூட திருட்டு கல்யாணம் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கா அப்படின்னதும் ரகுராம் ஜானகி செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. அந்த இடத்துல எங்க வந்து யாரை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, மாயா வந்து வாய்க்கார பொண்ணுதான், ஆனா அவ இப்படி கேவலமா நடந்துக்க மாட்டான் அப்படின்னு ரகுராம் சொல்றாங்க. இங்க பாருங்க சார், நீங்க நம்ப மாட்டீங்க, அதனாலதான் உங்களை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கா அப்படின்னதும், இருங்க ஜானகி, இங்க மாயா போயிட்டு ரூம்ல இருக்காளான்னு பார்த்துட்டு வா அப்படின்னதும் உடனே ஓடி போய் ஜானகி பாக்குறாங்க. பார்த்தா மாயாவை காணும். என்னங்க மாயாவை காணும் அப்படின்னதும் ரகுராமுக்கு தூக்கி வாரி போட்டுறது. இதே டைம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா மாயா சாட்சி கையெழுத்து போட்டதா நினைச்சு அவங்க வந்து ரெஜிஸ்டர் பேப்பர்ல வந்து கையெழுத்து போட்டுடுறாங்க. அதே மாதிரி சீனுவும் கையெழுத்து போட்டுடுறாங்க. அப்போ ரெஜிஸ்டார் வந்து மாலையை வந்து சீனு கையில கொடுத்ததும், டேய் நீ எதுக்குடா மாலையை போட்டுக்கிற? மாயா நீயும் போட்டுக்கோ அப்படின்னதும், ஏ சீனு என்ன பண்ணிட்டு இருக்க? முட்டல்தனமா நடந்துக்காத. இங்க பாரு மாயா, நாம 2 பேரும் தான் இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னதும் மாயா வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. சீனு விளையாடாத அப்படின்னதும் உடனே டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறாங்க. இது பார்த்த மாயா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. டேய் சீனு என்ன காரியம்டா பண்ணிருக்க? அப்பனா திருட்டுத்தனமா என்ன கல்யாணம் பண்ணிருக்கியா? ஆமா மாயா, நான் உன்கிட்ட கேட்டேன், நீ சம்மதிக்கல, அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல மாயா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னதும் மாயா வந்து தலையில அடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. பாவி, இப்படி பண்ணிட்டேடா, இப்ப நம்ம 2 பேரையும் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ள போறாங்க, அவசரப்பட்டுட்டே சீனுங்கிற மாதிரி மாயா வந்து அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, இங்க பாரு, டைம் முடிய போகுது, ஃபர்ஸ்ட் 2 பேரும் தாலியை கட்டிக்கோங்க அப்படின்னதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை வந்து மாத்தி முடிச்சுட்டு சரியா சீனு தாலி கட்டலான்னு இருக்காங்க மாயாக்கு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருச்சு.